நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். ஒரு திரைப்படத்தை உருவாக்குவது என்பது வெறும் தொழில்நுட்பங்களால் மாத்திரம் சாத்தியப்பட்டு விடுவது இல்லை. மாறாய் அது ஒரு உணர்வுகளினுடைய பயணம், நெகிழ்வுகளினுடைய தொகுப்பு. 1000 வார்த்தைகளால் உணர்த்திவிட முடியாத ஒரு செய்தியை திரைப்படத்தின் ஒற்றை காட்சி மிக எளிதாக உணர்த்திவிட முடியும். திரைப்படங்கள் சில நேரங்களில் நம் ஆழ் மனதில் இருக்கிற வெற்றிடங்களை நிறைவு செய்கிறது, பூர்த்தி செய்கிறது, நம் ஆன்மாவில் படிந்திருக்கிற கரைகளை அகற்றுகிறது. அந்த வகையில் திரைப்படங்கள் எப்போதும் ஓர் வலிமை மிக்க ஆயுதம். நாம ஒவ்வொரு வாரமும் நம்ம தமிழ் திரையுலகத்தில் திரைக்கு வர ஒவ்வொரு படத்தையும் எடுத்து அந்த படத்தில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வேலையை இங்கே இந்த நிகழ்ச்சியில் பண்ணுறது நான் மட்டும் இல்லை, என்னோடு சேர்ந்து ஒரு தூணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் இன்னைக்கு நாம் விமர்சிக்க போகிற, விமர்சனத்துக்கு உட்படுத்த போகிற அந்த படம் எது பார்த்துருவோமா? நடிகர் தனுஷ் மற்றும் ராஷ்மிகா, நாகார்ஜுன் இவர்களுடைய நடிப்பில், சேகர் கமுலாவினுடைய இயக்கத்தில், இசையமைப்பாளர் டிஎஸ்பியினுடைய மியூசிக்கில் இந்த வாரம் திரையை தொட்டு இருக்கிற குபேரா படத்தினுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த படத்தினுடைய ஒன்லைன் என்ன, அந்த படத்தினுடைய கதை களம் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசியே ஆகணும். படம் எப்படி துவங்குது அப்படின்னா, ஒரு கார்ப்பரேட் முதலாளிக்கும் ஒரு அரசாங்கத்தினுடைய மந்திரிக்கும் இடையேயான ஒப்பந்தத்திலிருந்து படம் துவங்குது. அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் முடிச்சு கொடுக்கணும்னா நாங்கள் உங்களுக்கு 1 லட்சம் கோடி தரோம். அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுடைய கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஃபேவராக ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் லஞ்சமாக தரணும்னு அந்த மந்திரி கேட்குறாரு. அந்த பணத்தை அவர்களுக்கு எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வியோடு அவங்க இருக்கும் பொழுது நாகார்ஜுன் உள்ள வராரு. இந்த பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, இந்தியாவில் இருக்கிற பல்வேறு முனைகள்லேருந்து 4 பிச்சைக்காரர்களை தேர்ந்தெடுத்து அவங்க பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்கள ஒரு பெரிய முதலாளிகளாக மாற்றி அவங்கள்ட்ட இருந்து பணத்தை இவங்களுடைய கம்பெனிக்கு திரும்பி வர மாதிரி ஒரு பிளான் ஒன்று பண்ணுறாரு. இப்படி தான் கதை தொடங்குது. இதில் ஒரு பிச்சைக்காரராக தனுஷ் உள்ள வர்றாரு. இந்த பிச்சைக்காரர்களை வச்சு இவங்க நினச்ச அந்த விஷயத்தை சாத்தியப்படுத்த முடிஞ்சுதா? அதில் என்னென்ன சிக்கல்களை எல்லாம் இந்த கார்ப்பரேட் முதலாளிகள் சந்திக்கிறாங்க? கதையினுடைய நாயகர்களான தனுஷ் இதில் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறாரு? அதிலிருந்து அவர் எப்படி வெளியில் வர்றாரு? இதில் கதாநாயகனுடைய பங்கு என்ன? இதுதாங்க படத்தினுடைய பிளாட் லைன். படத்தினுடைய முதல் ப்ளஸ் என்ன அப்படின்னா, அந்த படத்தினுடைய அந்த பிளாட், அந்த ஒன்லைன் தான். இப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு பிச்சைக்காரங்க, எங்கேருந்தோ வந்திருக்கிற பிச்சைக்காரங்க அவங்க பேரில் சொத்து எழுதி அதை திரும்ப தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர நினைக்கிற கார்ப்பரேட் முதலாளிகள். அதில் இருக்கிற சிக்கல் அப்படி கேட்கும் பொழுதே பிச்சைக்காரெல்லாம் பணக்காரனாக போகிறான். அவனை வச்சு தான் இவங்க சில பிளான்கள்லாம் பண்ண போகிறாங்க. அதில் என்னென்னலாம் சிக்கல் இருக்க போகுது, என்னென்னலாம் சவால் இருக்க போகுது. அந்த பிச்சைக்காரனில் ஒருத்தராக ஹீரோ இருக்கார். அவர் இதை எப்படிலாம் முறியடித்து கடைசியில் ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிற அந்த ஒன்லைன் இருக்கு இல்லையா, அது நிஜமாவே படத்தினுடைய ப்ளஸ் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ இந்த படத்தை நம்ம பார்ப்பதற்கு முன்னாடியே நம்மளோட மைண்ட் செட் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த படத்தினுடைய கதை இதுதான் ட்ராவல், இதுதான் நரேஷன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லையா, அந்த மைண்ட் செட்டை ரொம்ப சிறப்பாக உருவாக்கின விதத்தில் இந்த ஒன்லைனுக்கு சொந்தக்காரரான சேகர் கமுலா, அந்த படத்தினுடைய இயக்குனர், படத்தை ஒரு கட்டம் மக்கள் மனசில் மேலே தூக்கிட்டு போய் நிறுத்துறாரு. அந்த வகையில் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ப்ளஸ் எது அப்படின்னா, இந்த படத்தினுடைய ஒன்லைன் தான். படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் என்ன அப்படின்னா, வேறு யாருமே இல்லைங்க, அது நம்மளுடைய நடிகர் தனுஷ் தான். இந்த படத்தில் அவர் ஒரு பிச்சைக்காரராக அறிமுகமாகிறார். ஒரு பிச்சைக்காரராக ஈஸியாக ஸ்க்ரீனில் மக்களை ஜஸ்டிஃபை பண்ணிடலாம். எப்படி அப்படின்னா, அது கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, அழுக்கான ட்ரெஸ்ஸு, இவ்வளோ பெரிய தாடி, கரை படிந்த பற்கள், இதன் மூலயமா பார்த்தாலே பிச்சைக்காரன்றது தெரிஞ்சிடும். அதனால் ஈஸியாக சொல்லிட்டு பேசி ஜஸ்டிஃபை பண்ணிடலாம். ஆனால் அந்த கதையின்படி கொஞ்ச நேரத்தில், படம் தொடங்கிய கொஞ்ச நேரத்தில் தனுஷ் ஒரு பணக்கார இளைஞனுடைய தோற்றத்தில் இருக்க வேண்டிய நிர்பந்தம். ஆனாலும் இவர் எல்லா இடங்கள்லையும், எல்லா காட்சிகள்லையும் தான் ஏதும் அறியாத ஒரு அப்பாவி பிச்சைக்காரன் அப்படிங்கிறத தன்னுடைய உடல் மொழி மூலமாக எல்லா காட்சிகள்லையும் ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளை ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கார். அவருடைய நடிப்பு இந்த படத்திற்கு ஒரு முக்கியமான ப்ளஸ். அந்த வகையில் அவருடைய நடிப்பு மாத்திரமே இந்த படத்தை மக்கள் மனசில் அடுத்த கட்டத்துக்கு மேலே தூக்கிட்டு போய் நிறுத்துது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. படத்தினுடைய செகண்ட் ப்ளஸ் தனுஷனுடைய நடிப்பு. படத்தில் அடுத்த ப்ளஸ் கதாநாயகி ராஷ்மிகா.
நாம் இதுவரைக்கும் பார்த்த ராஷ்மிகாவினுடைய படங்கள் எல்லாத்துலேயுமே ராஷ்மிகா வந்து ஒரு கிளாமர் டாலா பாடல்களுக்காகவும் இந்த ரொமான்ஸ் சீக்வன்ஸ்க்காகவும் நிறைய பயன்படுத்தப்பட்டிருக்காங்க ஒரு சில படங்களை தவிர. ஆனால் அந்த ஒரு சில படங்கள்லையுமே இவங்களுக்கு பிரதானமாக வந்து நடிக்கிறதுக்கு இருக்கிற வாய்ப்பை தாண்டி இந்த ஜோடியாக இந்த படத்தை ஒரு கதாநாயகனுக்கு சப்போர்ட்டான ஒரு நபராக தான் எல்லா படங்கள்லையுமே அவங்க தோன்றியிருக்கிறாங்க. முதல் முறையாக எந்த விதமான நடனம், டான்ஸு, ரொமான்ஸு, லவ் அப்படியான எந்த காட்சிகளும் இல்லாமல் ஒரு பர்ஃபார்மராக இந்த படத்தில் ராஷ்மிகா நிமிர்ந்து நின்றுருக்காங்க. அவங்களுடைய நடிப்பு பல இடங்களில் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுது. ஆக ராஷ்மிகாவினுடைய நடிப்பு இந்த படத்தை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்கிற ஒரு முக்கியமான ப்ளஸ். இந்த படத்தில் பாடல்கள் வந்து பெரிய அளவில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா படத்தினுடைய கதைக்கு பாடல்கள் தேவைப்படலை. ஆனாலும் தன்னுடைய பின்னணி இசையின் மூலமாக இந்த படத்திற்கு ரொம்ப அழகாக உயிர் கொடுத்துருக்கிறாரு தேவிஸ்ரீ பிரசாத். பல காட்சிகளில் நமக்கு அந்த காட்சியினுடைய தன்மையை கடத்துவதே, நம்மளுடைய மனசுக்குள்ளே கடத்துவதே தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களுடைய மியூசிக் அப்படின்னு தான் சொல்லணும். பல வேரியேஷன்ஸ் இருக்குது, பல எமோஷன்ஸை இவருடைய ஆர்ஆர் நம்ம மனசுக்குள்ளே ரொம்ப எளிதாக கடத்திடுறதுனால நம்மளால் ஈஸியாக எல்லா காட்சிகளுக்குள்ளேயும் கனெக்ட் ஆகிட முடியுது. அந்த வகையில் இந்த படத்தை மக்கள் மனசில் இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போய் நிறுத்தின விதத்தில் தேவிஸ்ரீ பிரசாத் இன்னொரு ப்ளஸ்ஸாக குபேராவுக்கு மாறி போய் நிற்கிறார். அடுத்த ப்ளஸ் தேவிஸ்ரீ பிரசாத். குபேராவினுடைய அடுத்த ப்ளஸ் யார் அப்படின்னா, படத்தில் ஒரு கார்ப்பரேட் வில்லனாக வந்து மிரட்டி இருக்கிற ஜிம் சர்ப் அவரை சொல்லலாம். தமிழ் சினிமாவிற்கு இவர் வந்து ஒரு அழகான ஒரு புத்தம் புதிய வில்லன். நிச்சயமாக அடுத்து வரப்போகிற பேன் இண்டியா சினிமாக்களில் இவர் இடம் பெறுவார் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. காரணம், ஒரு கார்ப்பரேட் வில்லனுக்கான ஒரு கன்னிங்னஸ் ஒன்று இருக்கும்ல, அது ரொம்ப தன்னுடைய கண்களின் மூலமாகவே பர்ஃபெக்டாக வெளிப்படுத்தின விதத்தில் இவர் ஒரு முக்கியமான வில்லனாக இந்த படத்தில் இடம்பெறுறாரு. இவரை பார்க்கும்போது நமக்கு கோபம் வருது, இவரை பார்க்கும்போது சில நேரங்களில் பயம் வருது. ஒரு வில்லனாக இந்த படத்திற்கு தன்னுடைய பங்களிப்பை ரொம்ப சிறப்பாக செஞ்சதுனால இவர் இந்த படத்தை மக்கள் மனசில் அடுத்த கட்டத்திற்கு, அடுத்த உயரத்திற்கு அழைத்து செல்றார். அந்த வகையில் ஜிம் சர்ப் இந்த படத்தினுடைய இன்னொரு ப்ளஸ். குபேரா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் பங்காற்றி இருக்கிற திரைக்கலைஞர்கள்லேருந்து தொழில்நுட்ப கலைஞர்கள் என எல்லோருமே தங்களுடைய உண்மையான உழைப்பை 100% உழைப்பை கொடுத்துருக்காங்க. அதில் மாற்றுக்கருத்தே இல்லை, அது திரையில் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஆனாலும் அவர்களுடைய உழைப்பை கடந்து, திரைக்கலைஞர்களுடைய அர்ப்பணிப்பை கடந்து இந்த படத்தை பார்க்கிற பொழுது நமக்கு சில நெருடல்கள் வருவதையும் நம்மளால் தவிர்க்கவே முடியல. அந்த நெருடல்களுக்கு காரணம், அந்த உழைப்பை தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு, ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு. ஆக இந்த படத்தில் நம்ம ப்ளஸ் என்னன்றதை பார்த்தோம். ஒரு நாணயத்திற்கு 2 பக்கங்களும் இருக்கிற மாதிரி ஒரு திரைப்படத்திற்கு ப்ளஸ்ஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும் இல்லையா? அந்த மைனஸ் என்னென்ன, குபேராவினுடைய மைனஸ் என்ன, அது எப்படியான தாக்கத்தை நம் ரசிகர்கள் மனசில் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். குபேராவினுடைய மைனஸ் என்ன? ஃபஸ்ட்டு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தா படத்தினுடைய திரைக்கதை தாங்க. படம் வந்து துவங்கும் பொழுது நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக அப்படி என்கேஜாக நம்மளை வந்து அப்படி நிமிர்ந்து உட்கார வைக்கிற அந்த காட்சிகள் போக 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 திரைக்கதையினுடைய சுவாரஸ்யமின்மையினால் அப்படியே தொய்வடைஞ்சிருது. படத்தில் கார்ப்பரேட் முதலாளிகள், கார்ப்பரேட் வில்லன்கள் வந்து நம்மளுடைய கதாநாயகனை துரத்துறாங்க. கதாநாயகன் கதாநாயகியோடு சேர்ந்து பல இடங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கார், அவரை துரத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் திரைக்கதை எங்கேயுமே போகாமல் ஒரே இடத்துல நிற்கிது. அதுதான் இந்த படத்தினுடைய பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கடா இது, நம்ம தொடங்கின இடத்துலையே ஒரே இடத்துல அந்த படம் சுற்றிக்கிட்டே இருக்கேங்கிற ஒரு அயற்சியை பார்க்கிற ரசிகர்களுக்கு இந்த படம் ஏற்படுத்துவதனால, திரைக்கதையினுடைய தோல்வியாக அது மாறி போனதுனால படத்தினுடைய முதல் மைனஸ் திரைக்கதை தான். அதற்கு சொந்தக்காரரான டைரக்டர் சேகர் கமுலா தான். படத்தினுடைய ஃபர்ஸ்ட் மைனஸ் திரைக்கதை. படத்தினுடைய அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னா, படத்தினுடைய நீளம் தான். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வந்து திரையில் அந்த படம் ஓடுது. ஒரு படத்தினுடைய நீளம் எவ்வளவு பெருசாக வேணாலும் இருக்கலாம், ரசிகர்கள் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த படம் வந்து இவ்வளோ நேரத்துக்குள்ளே தான் அந்த படத்தை முடிச்சுட்டு போகணுங்கிற மனநிலையோடலாம் எந்த ரசிகனும் தேட்டருக்குள்ளே வந்து உட்கார்றது கிடையாது.
அவனுக்கு எல்லா நிமிடங்களும் ஒவ்வொரு நொடியும் சுவாரஸ்யமான காட்சிகளால் அந்த திரைப்படம் நிரம்பி இருந்துச்சுன்னா 3 மணி நேரத்தை கடந்து கூட அந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கு ரசிகர்களுடைய மனநிலை தயாராக தான் இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனாலும் இந்த படத்தை பார்க்கிற பொழுது அந்த 3 மணி நேரம் நமக்கு பெரிய டயர்டாயிடுது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் நகைச்சுவைக்குன்னு பிரத்யேகமான காட்சிகள் இல்லை, பாடல்கள் இல்லை, டூயட் இல்லை, இதெல்லாம் இல்லை. சண்டை காட்சிகள்னு பெரிய சண்டை காட்சிகள் பிளான் பண்ணி சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, அப்படியான காட்சிகளும் படத்தில் இல்லை. ஆனாலும் இந்த படம் 3 மணி நேரங்கள் ஓடுது அப்படின்னா எப்படி இந்த படத்தினுடைய காட்சிகளை கோர்த்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. எடிட்டர் கார்த்திகா ஸ்ரீனிவாசன் அவர் நினைச்சிருந்தாருன்னா இந்த படத்தினுடைய காட்சிகளை குறைந்தது ஒரு 20 நிமிடங்களுக்கு ட்ரிம் செய்திருக்கலாம். அப்படி ட்ரிம் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் கொஞ்சம் கிரிப்பா என்கேஜான ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட நமக்கு திரையில தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தோணுது. அந்த வகையில் இந்த படத்தை திரையரங்கில் பார்த்து கொண்டு இருக்கிற ரசிகர்கள் எப்போதாண்டா படத்தை முடிப்பீங்க, கிளைமாக்ஸ் எப்போதாண்டா வரும், என்னதாண்டா சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்குற அளவிற்கான ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியதால் இது இந்த படத்தினுடைய எடிட்டிங் தோல்வி அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த வகையில் இந்த படத்தினுடைய அடுத்த மைனஸ் எடிட்டிங். படத்தினுடைய அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னா, அது நம்ம நாகார்ஜுன் சாருடைய அந்த கதாபாத்திர வடிவமைப்பை சொல்லலாம். படத்தில் அவருடைய இன்ட்ரோ சீனில் தியேட்டரில் ஒரு பெரிய கிளாப்ஸ் இருக்குது. ஓ சார் வரப்போகிறாரு, நாகார்ஜுன் வரப்போகிறாரு, ஏதோ பண்ண போகிறாரு, இன்னுமே இந்த கதையினுடைய போக்கில் என்னென்னமோ பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட ரசிகர்கள் காத்திருக்கும் பொழுது அவருடைய அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, அது பண்ணுறதுல எந்த விதமான இன்டெலிஜென்ஸுமே இல்லை. ஒரு திருப்பு முனையை படத்தில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துகிற மாதிரி எந்த விதமான ஒரு விஷயத்தையும் அந்த கேரக்டர் பண்ணாதப்ப நாகார்ஜுன் சார் தான் இந்த கேரக்டர் எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. சாதாரணமாக யாரோ ஒரு ஆள் இந்த கேரக்டர் பண்ணிட்டு போயிடலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி ரசிகர்களுக்கு வர்றது தவிர்க்க முடியல. அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய கேரக்டரைசேஷனில் நிறைய மாற்றங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நேரத்தில் அவர் நல்லவராக இருக்கார், சில நேரத்தில் அவர் ஒரு அந்த கார்ப்பரேட் வில்லன்களோட துணை போய் கெட்டவராக மாறுறாரு, திடீர்னு ஃபேமிலியை பார்க்கும்போது நல்லவராக மாறுறாரு. இப்போ இவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற கேள்வியை அந்த கேரக்டர் ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தாத ஒரு கதாபாத்திரமாக நாகார்ஜுனுடைய கேரக்டர் இருக்கிறதுனால இது ரசிகர்களுடைய மனசில் இந்த படத்தை ஒரு படி கீழே இறக்கிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அந்த வகையில் படத்தினுடைய அடுத்த மைனஸ் நாகார்ஜுன். படத்தினுடைய அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னா, படத்தில் நிறைய கதாபாத்திரங்கள், நிறைய பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க. அவங்களுடைய கதாபாத்திரங்களை சரியாக பயன்படுத்திக்கிறதுக்கு இயக்குனர் தவறி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நாசர் எப்படிப்பட்ட நடிகர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரே ஒரு காட்சியில் வர்றாரு, ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கடந்து போயிடுறாரு. இப்படி நிறைய கதாபாத்திரங்கள் அப்படி வந்துட்டு இப்படி கடந்து போயிடுறதுனால ஐயோ இவங்க ஏதோ பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மனசில் வரும் பொழுது அவங்களாம் எதுவும் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்துட்டு அப்படியே போயிடுவாங்கன்னு டைரக்டர் சொல்லாமல் சொல்லிட்டு போகிறது படத்துக்கு ஒரு பெரிய சோர்வை ஏற்படுத்துது. அந்த வகையில் இந்த விஷயம் படத்தினுடைய மைனஸாக மாறி நிற்குது. கதாபாத்திரங்களை சரியாக வடிவமைக்காததுனால சேகர் கமலாவுடைய இயக்கம் இந்த படத்தில் ஒரு பெரிய மைனஸாக மாறி நிற்குது. ஸோ இது மக்கள் மனசில் படத்தை ஒரு படி கீழே இறக்குது. படத்தினுடைய அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னா, படத்தில் ஒரு முக்கியமான ஒரு நாட்டை என்ன நாகார்ஜுன் சார் எதற்காக இந்த படத்தினுடைய கதைக்குள்ளே உள்ளே வராரு. 1,00,000 கோடி ரூபாயை லஞ்ச பணமாக பல பேருக்கு அரசாங்கத்துக்கு தெரியாமல் இவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படியான ஒரு சவாலை கையில் எடுத்துக்கிட்டு தான் நாகார்ஜுன் சார் இந்த கதைக்குள்ளே வராரு, படத்துக்குள்ளே வராரு. ஆனால் அந்த பணத்தை எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, பிளாக் மணியை எப்படி ஒயிட்டாக மாற்றுறாங்க, இதில் அரசாங்கத்தில் இருக்கிற அந்த ஹோல்ஸ்லாம் என்ன, அதெல்லாம் எப்படி பயன்படுத்தி எவ்வளோ புத்திசாலித்தனமாக இந்த பணத்தை லஞ்ச பணமாக மாற்றி தேவையான ஆட்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை. அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருந்தால் இது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரிப்பான ஒரு ஸ்க்ரீன் பிளே உள்ள ஒரு படமாக மாறி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்பு இருந்தும் அதை தவறவிட்ட காரணத்தினால் மீண்டும் சேகர் கமுலா இந்த படத்தினுடைய இன்னொரு மைனஸாக நிற்கிறார். இதை இவர்கள் தவறவிட்டதால் நிச்சயமாக இந்த படம் ரசிகர்களுடைய மனசிலிருந்து ஒரு படி கீழே இறங்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. குபேரா படத்தினுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம இப்போ பிரித்து பார்த்தோம்.
அதை தாண்டி இன்னும் கவனிக்க வேண்டிய சில நுட்பமான விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தை நம்ம பார்க்க துவங்கும் போது சில விஷயங்கள் நமக்கு ப்ளஸ்ஸாக தெரிஞ்சுது, ஆனால் அதே விஷயம் மைனஸாகவும் மாறி போயிடுச்சு. அப்படியான விஷயங்கள் என்னென்னன்றதை அப்படியே பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, இந்த படத்தினுடைய கதாநாயகி ராஷ்மிகா ஷமீரா அப்படிங்கிற ஒரு ரோல் இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக நடிச்சிருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க வழக்கமாக இது வரைக்கும் பாடல்கள், ரொமான்ஸு, லவ் சீக்வன்ஸ்க்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்ட ஒரு நாயகி இந்த படத்தில் ஒரு பர்ஃபார்மராக ரொம்ப அழகாக தன்னுடைய நடிப்பு திறமையை வெளிக்காட்டியிருக்காங்க. அது இந்த படத்தினுடைய ப்ளஸ். ஆனால் அதே நேரத்தில் ராஷ்மிகா, அதாவது ஷமீரா என்கிற அந்த கேரக்டர் அந்த படத்துலேருந்து அப்படியே உருவிட்டு அந்த படத்தினுடைய கதைக்கும் ஃப்ளோவுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கதை அப்படியே தெளிவாக புரியும். அந்த வகையில் ஷமீரா என்கிற இந்த கதாநாயகனுடைய கேரக்டர் இல்லாமலே இந்த கதை அழகாக நகருது. அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ முக்கியத்துவம் இல்லாத ஒரு கதாபாத்திரமாக இந்த கதாபாத்திரம் இருக்குங்கிறது இந்த படத்தினுடைய மைனஸ். போய்வா பாடல் இருக்கு இல்லையா, அது காட்சியாக்கப்பட்ட விதம் வந்து ரொம்ப யதார்த்தத்திலிருந்து விலகி ரொம்ப செயற்கையாக காட்சிப்படுத்தியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இதை படத்தை பார்க்கும் பொழுது படத்தினுடைய ஃப்ளோவில் இந்த பாடல் மட்டும், அந்த பாடல் காட்சியாக்கப்பட்ட விதம் வந்து கொஞ்சம் அவே இருக்கிறது படத்தினுடைய மைனஸ். ஆனால் அதே நேரத்தில் இந்த பாடல் தனுஷ் குரலில் தியேட்டரில் ஒலிக்கும் பொழுது தனுஷனுடைய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய விருந்தாக அமைஞ்சது படத்தினுடைய ப்ளஸ். படத்தில் ஒரு முக்கியமான ப்ளஸ் என்ன அப்படின்னா, தனுஷனுடைய பர்ஃபார்மன்ஸில் அவர் இந்த படம் முழுக்க இந்த கையை பயன்படுத்தியே இருக்க மாட்டார். டம்ளர் எடுக்கிறதுலேருந்து சரி, சண்டை போடும்போது சரி, சாப்பிடும்போது சரி, எல்லா நேரங்களையும் இந்த லெஃப்ட் ஹேண்டை மட்டுமே பயன்படுத்தியிருப்பார். ஏன் அதற்கான காரணம் அப்படிங்கிறத இன்பிட்வீன் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஹோமில் இருக்கும்பொழுது ஒருத்தன் இவரை வச்சு சில வேலைகள் பண்ணுறதுக்காக ஒரு கையை உடச்சிருந்துருப்பான். இந்த விஷயத்தை தனுஷ் தன்னுடைய பர்ஃபார்மன்ஸில் படம் முழுக்க மிஸ் பண்ணாமல் பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார். எந்த காட்சியாக இருந்தாலும் அதை நம்ம ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தோம்னா கூட இந்த கையில் சின்ன அசைவு கூட இருக்காது. இந்த கையை வச்சு மட்டுமே எல்லா வேலைகளையும் செஞ்சுருப்பார். அந்த வகையில் தனுஷோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் தான். ஆனாலும் இந்த கை இருக்கு இல்லையா, ஒரு கமர்ஷியல் படத்தில் ஒரு கதாநாயகனுடைய ஒரு கை வந்து செயலிழந்து தான் இருக்கும். அதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது, எல்லாத்தையும் அவர் லெஃப்ட் ஹேண்டில் தான் பண்ணுவார் அப்படிங்கிறதுக்கு ப்ராப்பரான ஒரு காரணம் வேணும்ல. இந்த காரணத்துக்காக தான், இப்படியான ஒரு காட்சிக்காக தான் இப்படியான ஒரு விஷயத்தை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு டைரக்டரினுடைய ஒரு இன்டெலிஜென்ட் டச்சாக இருக்கும்ல. அப்படி எதுவுமே இல்லாமல், தேவையே இல்லாமல் இந்த கையை யூஸ் பண்ணாமலே இருக்கிறது படத்தினுடைய மைனஸ். நிச்சயமாக படத்தில் இருக்கிற இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னா, நாயகன் நாயகி இவங்க 2 பேருக்கு இடையான அந்த கெமிஸ்ட்ரி, அந்த புரிந்துணர்வு இருக்குல்ல, அதை பற்றியதான ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு டீட்டெயிலிங் இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். படத்தில் நாயகன் ஒரு பிச்சைக்காரன், ஏன் அவனோடையே நாயகி ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் அவன் நினச்சிருந்தா அவங்க கட் பண்ணியிருந்திருக்கலாம், அதெல்லாம் செய்யாமல் லாஜிக் மீறி அவனோடையே பயணிக்கிறது நிச்சயமாக படத்தினுடைய ஒரு முக்கியமான மைனஸ் தான். ஆனாலும் இவங்க 2 பேரையும் காட்சியில் இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு லவ் வருது, அவங்க ஒரு ரொமான்ஸ் சாங்குக்கு போகிறாங்க, ஒரு டூயட் சாங் போகிறாங்க, ஒரு ட்ரீம் சாங் போகிறாங்க அப்படின்லாம் கதை விலகிடாமல் கதையினுடைய ஓட்டத்திலே இந்த 2 கதாபாத்திரங்களும் பயணித்தது படத்தினுடைய ப்ளஸ். படத்தினுடைய முக்கியமான ப்ளஸ் என்ன அப்படின்னா, படத்தினுடைய ஓப்பனிங் சீன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஓப்பனிங் சீன். அதன் பிறகு க்யூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுற மாதிரியான நாகார்ஜுன் சாரனுடைய என்ட்ரி, படத்தினுடைய சுவாரஸ்யத்தை கூட்டும் விதமான தனுஷனுடைய என்ட்ரி, இப்படி பல காட்சிகள் சேர்ந்து ரொம்ப கிரிப்பாகவும் ரொம்ப என்கேஜாகவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்கிறது இந்த படத்தினுடைய ப்ளஸ். ஆனால் அதே நேரத்தில் லாஜிக்குகளை மீறி ரொம்ப செயற்கையான காட்சிகளோடு போதுண்டா எப்படா அந்த படத்தை முடிப்பீங்க அப்படின்ற கிட்டத்தட்ட அப்படியான ஒரு மனநிலைக்கு ரசிகர்களை கொண்டு வந்து நிறுத்துகிற கிளைமாக்ஸ் காட்சி இந்த படத்தினுடைய மைனஸ். குபேரா படத்தினுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு டீட்டெயிலாக பார்த்தோம். இது வந்து ஏதோ போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற விமர்சனமாக அது நாங்கள் இந்த விமர்சனத்தை அணுகலை. ரொம்ப நேர்மையான பார்வையோட எங்களுடைய மனசுக்கு பட்ட, எங்களுடைய பார்வைக்கு உட்பட்ட கருத்துக்களை இங்கே பதிவு பண்ணியிருக்கோம். ஒரு படம் எப்போ ரசிகர்கள் எல்லோரையும் திருப்திப்படுத்துகிற படமாக மாறும் அப்படின்னா, அதனுடைய கதை, திரைக்கதை, வசனம், அதனுடைய காட்சிகள், அந்த படத்தில் பங்கேற்கிற தொழில்நுட்ப கலைஞர்கள், திரைக்கலைஞர்கள் அத்தனை பேரும் ஒரே புள்ளியில் இந்த படம் வெற்றி படமாக மாறணும் அப்படிங்கிற முனைப்போடையும் உழைப்போடையும் செயல்பட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த படம் ஒரு வெற்றி படமாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் இந்த வாரம் திரையை தொட்டு இருக்கிற குபேரா படம் ரசிகர்களை ஏமாற்றிய படமா அல்லது ரசிகர்களை திருப்திப்படுத்திய படமா அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறதில்ல, நம்முடைய இந்த தூண் சொல்ல போகுது. எப்படி அப்படின்னா, எத்தனை நட்சத்திரங்களை வழங்குதோ அத்தனை நட்சத்திரங்களுடைய அடிப்படையில் இந்த படத்தை பற்றியதான கருத்தை, விமர்சனத்தை நம்மளுடைய தூண் இப்போ வெளிப்படுத்த போகுது. குபேரா திரைப்படத்திற்கு நம்முடைய தூண் கொடுத்த நட்சத்திரங்களுடைய மதிப்பீடு என்ன பார்த்துருவோம். ஒரு நல்ல திரைப்படம் ஒரு ரசிகனின் மனதில் ஏற்படுத்துகிற அதிர்வு என்பது அவன் திரையரங்கத்தில் இருக்கிற அந்த 3 மணி நேரத்திற்கு ஆனது மட்டும் அல்ல, அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்விற்குமானது. ஒரு நல்ல சினிமா என்பது இந்த சமூகத்தின் வாழ்வியலை திரையில் பிரதிபலிக்க வேண்டும். திரையில் அப்படி பிரதிபலித்த எந்த சினிமாக்களும் தோற்று போனது இல்லை.
அந்த வகையில் அடுத்த வாரம் திரையை தொடவிருக்கிற ஒரு நல்ல சினிமாவை பற்றியும் அந்த சினிமாவில் இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானும் இந்த தூணும். நன்றி, வணக்கம்.